ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான முள்ளங்கி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கட்டு அளவுக்கு முள்ளங்கி வாங்கியிருக்கேன். அந்த கீரையோட பாருங்கள், நல்ல முள்ளங்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை ஃபைனாக அரிஞ்சிட்டு நம்ம பொரியல் பண்ண போகிறோம். முள்ளங்கி கீரை நீங்கள் பல வெரைட்டியில் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், ஃபைனாக அரிஞ்சாச்சு. இது கூடவே நான் ஒரு 2 முள்ளங்கியை அதே மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஏன்னா முள்ளங்கியோடு சேர்த்து பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் நல்ல ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வரமிளகாவை 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுடுங்க. ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானோன்னா நம்ம 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து, சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகாவும் நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீரையை ஆட் பண்ணிடலாம். கீரையை ஆட் பண்ணி கீரையை நல்லா வதக்கி விடுங்க. கீரை கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். ஆனால் முள்ளங்கி வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். அதனால் தேங்காய் நான் வந்து எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நீங்கள் ஒரு 1/2 மூடி தேங்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கீரை நல்லா வதங்கணும். நம்ம இதை வந்து சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ஃபைனலாக நம்ம வந்து தேங்காவை மிக்சியில் துருக்கி சேர்த்துக்கோங்க. தேங்காய் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ சூப்பராக முள்ளங்கி பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சூடாக நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் முள்ளங்கி கீரைலாம் அதிகமாக நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.